வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா மொறு சூப்பரான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு 5 டம்ளர், இந்த எந்த உலக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு 5 உலக்கு எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து நல்லா குமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உளுந்தை வறுத்துக்கலாம். அடுப்பை நீங்கள் சிம்மில் போட்டு வருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் உளுந்து மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டிருக்கும். சிம்மில் போட்டு வறுத்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வறுபடும். அதனால் சிம்மில் போட்டு வருங்க. இதுக்கு நான் பொட்டுக்கடலை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலையை போட்டு ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சதுக்கப்புறமா அரிசியும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா மசீர அளவுக்கு உருக்கி கூட நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உப்பு நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பெருங்காயத்தூள் நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அது கூட எண்ணெய் காய வச்சுருக்கேன். முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா சுட சுட ஊற்றும் போது நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். உங்களுக்கு முறுக்கோட கலர் மாறாமல் நல்லா மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. முறுக்கு போடுறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். முறுக்கு போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் அதிகம் குடிக்காமல் நல்லா கலர் மாறாமல் முறுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.